சண்டே இன்னைக்கு 6:10க்கு 10 போட்டுட்டு கீரனூரில் நடந்த எங்கள் அண்ணாவோட கெடா வீட்டுக்கு போயிட்டேங்க. சண்டேனாவே ஃபண்டே தான். அதுலேயும் இப்போ நம்ம கெடா வீட்டுக்கு வேற போகிறோம். நல்லா உணர்த்தியாக சாப்பிட்டு ஃபேமிலி கசின்ஸ் பிரதர்ஸ்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு செம்ம ஜாலியாக இருந்துட்டு வரலான்னு தான் போயிருந்தேன். ஃபங்க்ஷன்னாவே குட்டீஸுங்கெல்லாம் கையிலேயே பிடிக்க முடியாது. இவங்க எல்லாம் கயிறு வச்சு கட்டி வச்சாலும் பிடிக்க முடியாது. செம்ம ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. நாம அப்படியே வந்த வேலையை பார்ப்போம்னு கிச்சனுக்குள்ளே போந்துட்டோம். வந்து பார்த்தா நம்மளுக்கு மொத்த பேர் அங்கே உள்ளதா இருக்கிறாங்க. டேஸ்ட் பார்க்குறேன்னே அரை பிளேட் உள்ள விட்டாங்க. சரி நானும் டேஸ்ட் பார்க்குறேன்னு கொஞ்ச நேரம் அங்கேயே உள்ள இருந்தேங்க. கறி விருந்து மொத்தமும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் பாத்திரம்லாம் எடுத்து வச்சு பரிமாறதுக்கு ரெடி பண்ணோம். இந்த சிக்கன் பிரியாணி, நாட்டுக்கோழி, மட்டன் வறுவல், தலைக்கறி வறுவல்லாம் செய்யும் போது பாக்குறதுக்கே அவ்வளவு டெம்டிங்கா இருந்துச்சு. கசின்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து மாத்தி மாத்தி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தண்ணி ஊத்துற வேலை தான் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு சொல்லி ஒரு வாட்டர் கேன் எடுத்துட்டு பீச்சுன்னு எல்லா இலையிலையும் அடிச்சிட்டேன். தப்பா எல்லாம் நினைக்காதீங்க, தண்ணி தான் அடிச்சேன். கெடா வீட்டுல எதோ சொன்னாலும் தப்பா தான் நினைப்பீங்க. என்னோட மாமா, மச்சான், அண்ணனுங்க எல்லாரும் வந்திருக்கவங்கள பார்த்து கவனிச்சாங்க. இவங்க கவனிக்கிறங்கிற பேர்ல அன்பை அள்ளி அள்ளி வைக்கிற மாதிரி நிறைய சாப்பாடு அள்ளி வைப்பாங்க. சாப்பிட முடியாம முழிக்கிறவங்களோட கண்ணை பார்க்கும்போது நமக்கே ஒரு காமெடியா இருக்கும். ஃபைனலா வந்து 3வது பந்தியில் நான் உட்காந்துட்டேன். ஏன்னா கடைசி வரைக்கும் பரிமாறிட்டு இருந்தா சாப்பிட்ற டேஸ்ட் வந்து வராது. அதனால நான் வந்து சாப்பிட்றணும் அப்படின்ட்டு 3rd பந்தியில் யாருக்கும் தெரியாம உட்காந்துட்டேன். அப்பவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. டயட் டிக்கெட் எதுவும் பார்க்காம இன்னைக்கு சீட் டேன்னு சேஸ் பண்ணிட்டு சிக்கனு, மட்டனு, பிரியாணின்னு எல்லாத்தையும் விட்டு ஒரு கட்டு கட்டிட்டு ஃபைனலா நல்லா விருந்து சாப்பிட்டாங்காட்டி டெசர்ட் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லி குச்சியை சாப்பிட்டோம். வெயிலுமே இன்னைக்கு கொளுத்தி விட்டுருச்சுங்க. ஓவரால் நல்லா ஃபன்னா போச்சு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்பவுமே ஜாலியா இருந்துச்சு. லாஸ்டா வந்து எல்லாரும் செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அடுத்து யாரோட ஃபங்க்ஷன்ல கெடா வீட்டில் மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா மழை பிடிச்சிருச்சுங்க. திருப்பூர் வர்றதுக்குள்ள ஒரு இடத்துல மழை பெய்யுது, ஒரு இடத்துல மழை பெய்யல. வெறும் 25 கிலோமீட்டர் தான், ஆனா மாறி மாறி பெய்யுதுங்க. ஓவராலா இந்த சண்டே எனக்கு செம்ம ஜாலியா போச்சுங்க.